மூடி கர்த்தரை நோக்கி பாரு. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. கைகளை ஊத்தி சொல்லுவோமா? என் அன்பரே சுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. மகிமை உமக்கு தகப்பனே, மாட்சிமை உமக்கே. உமையே நாங்கள் போற்றுகிறோம், உமை துதிக்கிறோம், வணங்குகிறோம். உமக்கென்று எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதியிருக்கிறபடி எங்களையே உமக்கு தருகிறோம். ரியாந்தோ சந்தர்யாரா தோ ரபாந்தரகடகதலபடகதலபா. கர்த்தருடைய ஆட்கொள்ளும் கரு ஜாயின் பண்ண போகிற ஜாயின் பண்ண முடியாதவர்கள் மேல இந்த வேலையில இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். எலியா மேல இறங்கின கர்த்தருடைய அக்கினி ஒரு விசை கூட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ரைட் நாவ் சகல ஜப கட்டுகள் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு செயல்படுகிற சிந்தனையின் கட்டுகள், வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு செயல்படுத்துகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள் நிர்மூலமாகட்டும். ரியாந்தோ ரபாந்தரகடகதலபா தீபா ரியாந்தோ சந்தரகடகதலபா. எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளவைகளாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆயுதங்களை கொண்டு சகல இருளின் கட்டுகளை ஒட்டிக்கிற ஆவியனும் பட்டயத்தை எடுத்து சகல இருளின் கட்டுகளை ஒட்டிக்கிற தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல இருளின் ஆயுதங்கள் இதோ வாய்க்காதே போகட்டும். அக்கினி தோட்டானா சந்தரகடகடகதலபா. எல்லா முன்னோர்களின் சாபங்களை ஒட்டிக்கிற இயேசுவின் நாமத்தினால I curse all the ancestral curse right now. அதை பிடுங்கி போடுகிற எல்லா ஆத்தும பிணைப்புகள் ஒட்டிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற எல்லா ஆத்தும பிணைப்புகள் ஒட்டிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற I command all the soul ties to break in the name of Jesus. Dora Mashantara Ragitoshanto Rabadadagadagadagadagadalagadalaba. ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய மகிமையின் மேகம் இறங்கி வருகிறது. வேடிக்கை பார்க்காமல் கண்களை மூடி ஒரு 2 நிமிடம்
வேண்டும். இதோ இந்த வேளையில நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் சகல சர்ப்பங்கள், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். ஜெபம் என்பது விசுவாச கிரியை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராத்தனா சந்தரி அலதடே தௌரமான் தோக்கமாலா ஷரியா தோடகடகடகடகடகலகடகலவா. பலப்படுத்தி வழி நடத்துவீராக. சகல தடைகள் உடையடும். Jesus name I pray. Amen. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமை செலுத்துறீங்க? ஆமென். கர்த்தர் முந்தா நேத்து நம்மோடு கூட பூர்வ வழிகளை குறித்து பேசி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. போன வாரமே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வாரம் நம்ம ஸ்பெசிபிக்கா கிறிஸ்டியானிட்டியில என்னென்ன பூர்வ வழிகள் நம்ம பின்பற்ற வேண்டும், அந்த வழிகள்ல நம்ம நடக்க வேண்டும். அந்த வழிலாம் கிறிஸ்தவர்கள் அல்லது திருச்சபைகள் மறந்து போனார்கள் அல்லது வஞ்சிக்கப்பட்டு அதை செய்யாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். முதலாவது ஒரு பூர்வ வழி நம்ம திங்கட்கிழமை மண்டே பார்த்தோம் இல்லையா? அதாவது தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஊழியம் செய்வது. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும், ஊழியம் செய்யணும். ஆமென். இதுதான் உண்மையாக ஒரு பூரண வழி. அல்லேலூயா. நேத்து அது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். தரிசனத்தை பெறுவது. அல்லேலூயா. தரிசனம் இல்லாத இடம் சீர்கெட்டு போகுது. ஆமென். விஷன்லெஸ் பீப்புள் பெரிஷ். அல்லேலூயா. யூ ஹாவ் டு ஹாவ் அ விஷன். இந்த விஷன் நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னல, கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேபில் மோசே வந்தபோது அவன் தரிசனத்தை பெற்றான். கர்த்தர் சமூகத்தில் இருக்கும்போது தான் தரிசனம் பிறப்பிக்கப்படும். அல்லேலூயா. தரிசனம் இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த ஊழியமும் வாய்க்காமல் போகும். நீங்க தரிசனம் இல்லாம தேவனிடத்திலிருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு மேப் உங்க கையில கொடுக்கப்படாமல் இருக்கும் என்றால், நீங்க கட்டுகிற ராஜ்யம் பாபிலோனின் ராஜ்யமா தான் இருக்கும். It will be a tower of Babel. It will not be the kingdom of God. Hallelujah. How many of you can say amen? கர்த்தர் இதோ பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உனக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டின் தரிசனம். அல்லேலூயா. அந்த தரிசனம் தான் உன்னை உந்தி தள்ளும். மோசே எதை செய்யணும்னு தெரியும், ஆனா எப்படி செய்யணும்ன்றது தெரியல. தரிசனம் தான் அது காமிச்சது. அல்லேலூயா. ஆமென். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணும், அவர்களுக்கு நல்லது செய்யணும்னு அவன் நினைச்சான். எகிப்தியனை கூட கொன்னான். ஆனா அது வாய்க்காமல் போனது. அவன் மீதியான் தேசத்திற்கு ஓடி போகிறதை பார்க்கணும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருக்கும்போது முன்னாடி எரிகிற அக்கினி சுவாலையாய் கர்த்தர் முன்னாடி தரிசனத்தை கொடுப்பார். தரிசனத்தை கொடுத்தவர் அதற்கான திட்டத்தையும் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் வல்லமையும் உன் கைகளில் கொடுப்பார். கைகளை தள்ளியே சொல்லாமா? அப்போஸ்தலர்கள் கைகளின் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்தது, வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:3. ஆமென். கர்த்தர் வல்லமையை கொடுத்து அனுப்புவாரு. தரிசனத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் என்னன்னா, நீ கர்த்தரிடத்திலிருந்து விஷன் தரிசனத்தை வாங்கிட்டீங்கன்னா அந்த தரிசனத்தை செயல்படுத்தக்கூடிய அனைத்து அனுகூலங்களையும் கர்த்தர் கொடுத்துருவாரு. ஐடி கம்பெனில வேலை பார்க்குற மாதிரி, வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு தேவையான லேப்டாப்பு, அதுக்கான மவுஸ், அதுக்கான எல்லா அனுகூலங்கள், உனக்கு தேவையான ஆக்சஸ் லெவல்ஸ், உனக்கு தேவையான பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. உனக்கு ஆபீஸ் போறதுக்கான ஆக்சஸ் கார்டு, அதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணும்னா அதை கூட சில ஆபீஸ் தராங்க. அல்லேலூயா. உலகபூர்வமாய் இருக்கிற கார்பரேட் கம்பெனியே அதுக்கு தேவையான அனுகூலங்களை கொடுத்து உன்னை வேலை செய்ய வைக்குதுன்னா, பரம தேவன் அவருடைய ராஜ்யத்தில் உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருப்பார் என்றால் அவர் உனக்கு அனுகூலங்களை கொடுக்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை நீ பண்ண வேண்டிய முதலாவது ஜெபம், எனக்கு தரிசனத்தை தாரும். ஆமென். இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல, இல்ல நிறைய நேரங்கள்ல கர்த்தர் தரிசனத்தை தேசத்துக்காக வச்சிருக்காரு. அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆட்கள் ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அல்லது அந்த தரிசனத்தை ஒருவன் எடுத்து செய்து கொண்டு வருவான்.
அல்லேலூயா. அந்த தரிசனத்தை இன்னொருத்த அவனுக்கு அப்புறம் எடுத்து செய்யறதுக்கு ஆள் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் சமூகத்துல இருந்து மோசே தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மாதிரி நானும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். கரெக்ட். கர்த்தர் தேவ சமூகத்துல இருக்கும்போது தான் தரிசனத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனா அது நிறைய நேரங்கள்ல அல்லது சில நேரங்கள்ல மோசே ஆல்ரெடி பண்ண ஒரு ஊழியம் அது யோசுவா கையில வருது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமே. இப்போ மோசே ஆல்ரெடி பண்ண ஊழியம் அதை யோசுவா கையில கொடுக்குறாரு கர்த்தரு. அப்போ யோசுவா கர்த்தருடைய சமூகத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டா கிடையாது. யோசுவா மோசேவை போலவே அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் வேதவசனம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஆமீன். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆமீன். உங்களை நான் வழி நடத்துற விதத்தை இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன். ஓகேங்களா? வாசிங்க யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். 33rd chapter in Exodus, verse number 11. வாசிக்கிறவங்களுக்காக. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தரிசனம் மோசே கானானுக்குள்ள கொண்டு போகிற அந்த தரிசனம் மோசே கையில கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. மோசேவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணணும். ஆனா மோசேவால இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ண முடியவில்லை. அந்த தரிசனம் பாதியில நிக்குது. அல்லேலூயா. அந்த தரிசனம் பூரணப்படல, முழுமை ஆகல. அந்த தரிசனத்தை செயல்படுகிறதற்கு கர்த்தர் இன்னொரு நபரை அழைக்கிறார். மோசே மூலமாவே அழைக்கிறார். அதான் யோசுவா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இத மாதிரி நிறைய தரிசனங்களை பார்க்க முடியும். ரெய்னார்ட் போங்கே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரிவைவலிஸ்ட், இவாஞ்சலிஸ்ட். ஆப்பிரிக்கால அவர் நடத்தாத குரூசேட் கிடையாது. கர்த்தர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்தார். ஆப்பிரிக்கால போயிட்டு அவர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் போது, அதுக்கு முன்னாடி ஜெர்மனில ஒரு சின்ன இடத்துல ஒரு பிரீச்சரா ஒரு ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய தூக்கத்துல, அதுல அவருடைய ட்ரீம்ல ஒரு கனவு வருது. ஒரு ஆப்பிரிக்கா மேப். இந்த ஆப்பிரிக்கா மேப்ல லெஃப்ட் டு ரைட் இயேசுவின் ரத்தத்தினால் அந்த ஆப்பிரிக்கா கழுவப்படுகிறதை அவர் பார்க்கிறார். இது ஒரு நாள் பார்க்கல, தொடர்ந்து 3 நாள் பார்க்கிறாரு. அப்ப அவர் ஒய்ஃபை பார்த்து சொல்றாரு, காட் இஸ் டெல்லிங் மீ சம்திங். அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறாரு. ஆமென். ஆப்பிரிக்காவுக்கு நான் போகணும் அப்படின்ற அந்த தரிசனத்தை அவர் வாழ்க்கையா மாத்திட்டார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்த தரிசனத்திற்காக நீ உன்னையே இழக்க நீ ஆசையாய் இருக்கிறாயா? உன்னால இழக்க முடியுமா? அல்லேலூயா. இதுதான் சிலுவை. ஆமென். இதுதான் சிலுவை. அல்லேலூயா சொல்வீங்களா? ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் என்னை பின்பற்ற முடியாது. அவன் தன்னைத்தான தன் ஜீவனை வெறுக்கணும். அல்லேலூயா, ஆமென். அவன் வாழ்ற கரண்ட் லைஃப், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அது இல்ல. கர்த்தர் சிலுவையை சுமந்து போகிற ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உன் கைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆர் யூ ரெடி டு டு தட்? அல்லேலூயா. இயேசுடைய ஊழியத்துல திரள் ஜனங்க வந்து இயேசுனுடைய உபதேசத்தை கேட்டி கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள். அந்த டைம்ல இஸ்ரவேல் ஜனங்கள்ல அவ்வளவு ஜன கூட்டம் இருந்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனா கிட்டத்தட்ட 20,000 பேர் 30,000 பேர் அந்த மலை உபதேசத்துல இருந்திருப்பாங்க. இந்த 5,000 புருஷன்மார்கள்னா அப்ப 20,000 ஜனங்க இருந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன பையன் இருக்காங்க,
பிள்ளைங்க வந்திருக்காங்க, அப்போ குழந்தை வந்திருக்கு, அப்புறம் பெண்கள் வந்திருக்காங்க. ஆண்களோட 3 மடங்கு அதிகமா பெண்கள் இருப்பாங்க அந்த நாட்கள்லன்னு சொல்றாங்க. அல்லேலூயா! அப்போ 20,000 பேர், 25,000 பேர் வந்திருக்காங்க கர்த்தருடைய ஊழியத்துல. ஆனா கர்த்தர் இந்த 12 பேர தான் கூடவே கூட்டிக் போறாரு வர்றாரு. அல்லேலூயா! ஆமென். அதுல ஒண்ணே ஒண்ணுதான் கல்வாரி சிலுவையில வந்து நின்னுச்சு. யோவான். அல்லேலூயா! மத்த எல்லாம் ஓடிச்சு. ஒண்ணு மறுதலிச்சான். ஒருத்தன் காட்டியே குடுத்துட்டான். ஒருத்தன் மட்டும் தான் நின்னான். யோவான். ஹalleluya! ஹalleluya! எத்தன பேர் ஆமென் சொல்வீங்க? ஒன் சோல் விஷன். ஹalleluya! காணாமல் போன அந்த ஒரு ஆடு. அத தேடி ஓடி வரார் கர்த்தர். ஹalleluya! நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அநேகர் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய தரிசனத்தை பின்பற்ற, அதை சுமக்க யாருக்கும் ஆயத்தமில்லை. ஹalleluya! எத்தன பேர் ஆமென் சொல்வீங்க? இயேசுவ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவ எல்லாரும் இந்த இடத்துல வாங்கன்னு சொன்ன உடனே இயேசுவ நோக்கி எல்லாம் ஓடி வந்தான். ஆனா இயேசுவ பின்பற்றுகிறதற்கு யாரும் ஆயத்தமாய் இல்லை. அல்லேலூயா! ஆமென். ரொம்ப சொற்பமான நபர்கள். அதான் சொல்றாரு, கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கு. இட் இஸ் வைட். ஆனா பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கமுமா இருக்கிறது. அல்லேலூயா! இன்னைக்கு இயேசுவ எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனா இயேசுவினுடைய தரிசனத்தை செய்யறதற்கு யாருக்கும் பிடிக்கல. அல்லேலூயா! ஆமென். இன்றைக்கு மோசேவுடைய தரிசனம் பாதியில நின்னது போல இயேசுவுடைய தரிசனம் இந்த இந்திய தேசத்திற்காக பாதியில நிக்குது. ஆமென். அதை எடுத்து செய்ய கர்த்தர் உன்னையும் என்னை அழைக்கிறார். அல்லேலூயா! ஆமென். அந்த எழுப்புதலின் தரிசனத்தை பெற்ற க்ஷணமாய் நீயும் நானும் எப்பொழுது மாறுகிறோம். அல்லேலூயா! அந்த எழுப்புதலின் தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் யூ வில் பி லைக் a pregnant lady. ஒரு விஷனை நீங்க கர்ப்பம் தரிக்கணும். அது கர்ப்பம் 10 மாசம் அப்படின்னா அந்த 10 மாசம் அந்த பிரெக்னன்ட் லேடி எப்படி நடந்துக்கணும்? கண்டதை குடிக்க கூடாது, கண்டதை சாப்பிடக்கூடாது, கண்டதை பார்க்க கூடாது, கண்டதை பேசக்கூடாது. அல்லேலூயா! அந்த குழந்தைக்காக தன்னை முற்றிலுமாக அந்த தாய் மாற்றிக் கொள்வாள். அந்த 10 மாதம் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்? குழந்தைக்கு சேதம் உண்டாக்குகிற எந்த உணவையும் அவள் புசிக்க மாட்டாள். இந்த தரிசனத்தை பாதிக்கிற எந்த காரியத்தையும் அந்த நபர் செய்ய மாட்டான். அல்லேலூயா! அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மோசேவை கர்த்தர் அழைத்து எரியும் உச்சடியில தரிசனத்தை கொடுத்த உடனே அவன் ஒரு பிரெக்னன்ட் லேடி மாதிரி மாறுறான். எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? எப்ப பார்த்தாலும் அவன் அத்துல ஷார்ப்பா இருப்பான். தரிசனம், தரிசனம், தரிசனம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது கொண்டு போயிடணும் கானானுக்கு. இந்த தரிசனம் அத்துல இருக்கணும். அல்லேலூயா! ஆமென். எப்படியாவது ஒரு திரள் ஜனங்களை கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆதி பரிசுத்தவான்கள் செய்த ஊழியத்தை மறுபடியும் செய்யுங்க. அதான் பூர்வ வழி. அல்லேலூயா! அது வழி எதுன்னு விசாரிச்சு அது வழியில நடங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்ம இந்திய தேசத்துல வந்து ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா! சீகன் பால் போன்றவர்கள், கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் போன்றவர்கள், எத்தனையோ மிஷினரிகள். சென்னையில போய் சும்மா ஒவ்வொரு சர்ச்சில் போய் பார்த்தாலே அத்தனை சர்ச்சில் அத்தனை மிஷினரி பேர் இருக்கு. எத்தனை மிஷினரி பேர் உங்களுக்கு தெரியும்? அல்லேலூயா! எத்தனை மிஷினரி சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. தோமால இருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ மிஷினரிகள். அல்லேலூயா! ஆமென். சாது சுந்தர் சிங் போன்ற ஆட்கள், ஜான் ஹைட் போன்ற ஆட்கள் இந்திய தேசத்துல வந்திருக்காங்க. தெரியுமா? அவங்கள பத்தி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அவங்க எப்படி ஜெபிப்பாங்க? அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆமென். நமக்கு அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம குடும்பம் நானு சுயநலமாவே இருக்கும். அல்லேலூயா! ஆமென். வெரி சாரி டு சே. இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்காக தான் ஜனங்கள் வருகிறார்கள். கர்த்தரிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்ள வருகிறாயே, கர்த்தருக்கு நீ எதை கொடுக்க போகிறாய்? அல்லேலூயா! ஜட்ஜ்மெண்ட் டேல நீ என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாயின்னு கர்த்தர் கேட்க மாட்டாரு. நீ எனக்காக என்ன செய்தாயின்னு கேட்பாரு. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா! ஆமென். கர்த்தருடைய நாமத்தை சுமந்திருக்கிற நீ
அவர் சிலுவையை சுமக்கிறதற்கு தயங்குகிறது என்ன? உனக்காக அவர் சிலுவையை தயக்கமில்லாமல் சுமந்தார். சிலுவை இறக்கும் போது அவர் தயங்கலை. என் மகனுக்காக நான் சிலுவை சுமக்கிறேன், என் மகனுக்காக நான் ரத்தம் சிந்துறேன், என் மகனுக்காக நான் பாடுகளை சகிக்கிறேன். அல்லேலூயா. கல்வாரி சிலுவை நான் விசுவாசிக்கிறேன் ஆணித்தனமா. கல்வாரி சிலுவையில அவர் என்னுடைய பெயரை யோசித்து எனக்காக மரித்தார். அல்லேலூயா. ஆமென். அவர் தேவன். உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பேரும் அவர் மைண்ட்ல வந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். உலகத்துல இருக்கிற அனைத்து பாவமும் அவர் தலை மேல விழுந்த போது, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கல்வாரி சிலுவையில் என் தேவன் கதறினார். அவருடைய சரீரம் நிலத்தை போல், பயிரிடும் நிலத்தை போல் மாறினது. ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வரும்படிக்கு ஈட்டியினால் விழாவில் சேவகன் குத்தினான். தேவன் கல்வாரி சிலுவையில் அவயமிட்டார், கூக்குரலிட்டார், கதறினார். கர்த்தருடைய முகத்தை கர்த்தர் திருப்பினார் என்று புலம்பினார். லார்ட், why have you deserted me? கதறினார். தேவனுடைய பிதாவோடு இருந்த உறவை இயேசு கிறிஸ்து இழந்தது எதற்காக? நீ இழந்த அந்த உறவை மறுபடியும் திருப்புவதற்காக. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அவருடைய தரிசனத்தை எடுத்து செய்கிறதற்கு எவனும் ஆயத்தமாய் இல்லை. அல்லேலூயா. அப்போ வாங்க ஊழியம் செய்யலாம், வாங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆசீர்வாத பெருவிழானா வருவாங்க. அல்லேலூயா. சுகமளிக்கும் பெருவிழா வருவாங்க. மிஷினரியா ட்ரைனிங் கொடுக்குறோம் வாங்கன்னா வருவாங்களா? அல்லேலூயா. நைட் பிரேயர் பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு நைட் பிரேயர் பண்ணுகிறதற்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ல. அந்த சாக்ரிஃபைஸ் கூட யாரால பண்ண முடியல. தூக்கத்தை இழக்க ஆயத்தமா இல்ல, சாப்பாடை இழக்க ஆயத்தமா இல்ல. ஆனா ஆபீஸ்ல நைட் ஷிஃப்ட் போட்டா மாங்குன்னு செய்யறாங்க. ஓவர் டைம் போட்டு எக்ஸ்ட்ரா காசு தரேன் வானா எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துல போய் வேலை செய்யணும்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க ஜனங்க. அல்லேலூயா. பரிதாபம். பூர்வ வழியை இழந்த கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆமென். முந்திலாம் ஜனங்க என்ன ஊழியம் செய்யலாம்னு பாஸ்டர் கிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு சில பாஸ்டர்ஸ் சர்ச்ல இந்த ஊழியம் செய்யலாம் வாங்க வாங்க வாங்கன்னா சண்டே சர்வீஸ் முடியுதா அதுக்கப்புறம் காணா போகிற கிறிஸ்தவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கண்டடைய முடியும். அவர்களை தேடினாலும் காணாதிருப்பாயின்ற வரவே மாட்டான். அவர்கள் இல்பொருளாய் மாறுவார்கள். சபை இன்றைக்கு எழுப்புதலை சந்திக்க வேண்டும் என்றால் உழைக்கிற கிறிஸ்தவர்கள் வேண்டும். நான் ஜெபிக்கும் போது எறும்பு புத்து பார்த்தேன். அதுக்குள்ள எறும்புகள் இருக்கிறத பார்த்தேன். அது வேகமா சுறுசுறுப்பா வேலை செய்யறத பார்த்தேன். கிறிஸ்தவன் சோம்பேறியா இருக்கிறான். அல்லேலூயா. ஐயோ இவ்வளவு வேலை செய்யணுமா, இவ்வளவு ஜெபிக்கணுமா, இப்படி எல்லாம் பண்ணுமா கேக்குறாங்க. சில பேர்லாம் எப்படி ஃபாஸ்டிங் பண்ணணும்னு கேட்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்டியன்ஸ். சபை என்னதான் சொல்லி தந்துச்சுன்னு தெரியல. இல்ல இவங்க சொல்லி தரும் போது சபையில இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. தூங்குகிறதுக்கு உங்களுக்கு வீடுகள் இல்லையா பவுல் கேக்குறாருல்ல. சாப்பிடுகிறதுக்கு உங்களுக்கு வீடுகள் இல்லையான்னு கேக்குறாருல்ல 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல. இந்த மாதிரி நான் கேக்குறேன், தூங்குகிறதுக்கு உங்களுக்கு வீடு இல்லையா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாம தான் தூங்கணுமா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஏக்கத்தை புரிந்து நடக்கிற, கர்த்தரை பின்பற்றுகிற சீஷன் ஒருவன் இல்லை. ஆமென். இன்னைக்கு நான் சொல்ற ஒரு பூர்வ வழி என்னவென்று நீங்க அறிந்து கொள்வீங்க விசுவாசிக்கிறேன். விசுவாசிகள் இருக்கிறார்கள், சீஷர்கள் இல்லை. அல்லேலூயா. Church is begetting believers but not disciples. அல்லேலூயா. சபை விசுவாசிகளை பிறப்பிக்கிறது, ஆனால் சீஷர்களை பிறப்பிக்கிறதில்லை. சீஷத்துவத்தை எங்கேயுமே என்னால பார்க்க முடியல. சில சபைகள் இருக்கலாம், இருக்குது, விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென்.
ஒரு பாஸ்டர் கீழே, ஒரு மெய்ப்பன் கீழே ஒரு சீஷனை போல ஒரு ஒரு குரூப், ஒரு ஃபெலோஷிப், டெய்லி நேர்லயோ போன் கால்லயோ ஒரு பிரேயர் இல்ல. அல்லேலூயா. டெய்லி பிரேயர் பண்ற ஒரு அனுபவம் இல்ல. இந்த ஜூம் மீட்டிங்குடைய நோக்கமே அதான், சீஷத்துவம் தான். அல்லேலூயா. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சில பேரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோடைய குரூப்புடைய பேரே வந்து என்ன, டிசைபிள்ஷிப் தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்ன? அவர்கள் தம்மோடு இருக்கணும் என்றுதான் தெரிந்து கொண்டார். யோசுவா மோசேவோடயே இருக்கான். மோசே சீனாய் மலைக்கு போகும்போது சீனாய் மலையில கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் யோசுவா. பாருங்க சிஷ்யத்துவம். எலியாவை விட்டு எலிசா பிரியவே மாட்டார். பாத்தீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்னுடைய ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே அதான். அல்லேலூயா. வெளியில நாங்க எங்க ஊழியம் செஞ்சாலும் சில விஷக்கிருமிகள் இருப்பாங்க. நீங்க பாஸ்டர் வந்து கடவுளா பாக்குறீங்க, உனக்கு தெரியுமா நான் கடவுளாவா பாக்குறேன் பாஸ்டர்? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த மெய்ப்பெண்ணோடு நான் இருக்கிறேன். இதுதான் மெய்ப்பெண், ஆடுகள் மந்தைகள். அல்லேலூயா. ஆமென். அவர் மூலமா கர்த்தர் என்ன பேசினாலும் அதற்கு நாங்க கீழ்ப்படிவோம். சிம்பிள். அவரை கடவுளை யார் பாக்குறா? பாக்குறது இல்லையே. வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கு. பிசாசும் நான் அப்படி பார்க்க வைக்கிறான். நான் என்ன பண்றது? அல்லேலூயா. ஆமென். இயேசுவை பின்பற்றின சீஷர்களை பார்த்து எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்க. இயேசு கடவுளா பாக்குறீங்க, இயேசுவை கடவுளா பாக்குறீங்க. இயேசு கடவுள் தான், அது வேற விஷயம். அல்லேலூயா. ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று ஓப்பனா எங்கேயுமே சொல்லல, வெளியாட்களுக்கு, சீஷர்களுக்கு தவிர. அல்லேலூயா. அந்த சீஷத்துவத்துல அவர்களை அருமையா வழி நடத்தினார். ஆமென் சொல்லாமா? ஆமென். மெய்ப்பனை வெட்டனா ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்னார், சொல்லிட்டு போனார். அதே மாதிரி நடந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சீஷர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனங்களை காட்டவா? இதான் ஆதியில கர்த்தர் நமக்கு உண்டாக்கின பூர்வ வழி, நியமம். ஆமென். வாசிங்க 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம், 28th chapter in Matthew, book of Matthew, verse number 18, 19 and 20. Great Commission. மத்தேயு 28, 18, 19, 20. 28, 18, 19 and 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, உயிர்த்தெழுந்த கர்த்தர் பரமேற போறதற்கு முன்னாடி முக்கியமா ஒரு வசனத்தை சொல்லிட்டு அவர்களை ஆசீர்வதிட்டு மேல போறார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கிரேட் கமிஷனை கொடுக்கிறார், ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். யாருக்கு? தன்னை பின்பற்றின சீஷர்களுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இந்த சீஷர்களுடைய வேலை என்ன அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. என்ன வேலை பாருங்க. நீங்கள் ஓகே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணும்? சீஷர். அல்லேலூயா. ஆமென். சகல மேக் டிசைபிள்ஸ். If you are a disciple, you should make a disciple. Amen. Hallelujah. You shall become a shepherd for that disciple. புரியுதா? அவர் பிரதான மெய்ப்பன், நீ மெய்ப்பன் அப்படின்றாரு. நான் சொல்லல, வசனங்கள்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். நீ ஒருவனை வழி நடத்தினா, you are a shepherd and he is your herd. அவன் உன் மந்தை, நீ அவனுக்கு மெய்ப்பன். அல்லேலூயா. மெய்ப்ப ஊழியம் தான். இந்த மெய்ப்பனுடைய ஊழியமே பாஸ்டர்ன்ற வேர்டுடைய மீனிங்கா தான். டேக்கிங் ஷீப் இன்டு a pastures. அதான் பாஸ்டர், பாஸ்டரிங். அல்லேலூயா. உணவு கொடுக்கிறது, மேய்க்கிறது. பா பாஸ்டரோட மீனிங்கா தான் மெய்ப்பெண், மேய்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஷெப்பர்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு ஆடு என்னென்ன சாப்பிடும், என்ன சாப்பிடாது, அதுக்கு ஓவரா முடி வளர்ந்துருச்சு, அங்கங்க கட் பண்ணணும். அது தலையில எல்லாம் பேன் உழுந்து கிடக்கு, அது தலையில எண்ணெயை ஊத்தணும். இந்த வேலையெல்லாம் பாக்குறது மெய்ப்பெண் தான். அல்லேலூயா. இத்தனை பேர் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவீங்க? ஆமென். சீஷத்துவத்தை மறந்து போன திருச்சபைகள் இந்திய தேசத்துல இருக்கிறது இப்ப உலகம் எங்கும் பாக்குறேன். அல்லேலூயா. ஆமென். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்
great old path God has kept in our life is making disciples. Hallelujah. Amen. நான் வேற மனம் திரும்புதலை பத்தி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன சீஷத்துவம் இல்லை என்று வழி நடத்துகிறார். ஆமென். இன்னைக்கு பாருங்க, சபை விசுவாசிக்கும் சபையை நடத்துற மெய்ப்பனுக்கும் பாஸ்டருக்கும் சம்பந்தமே இருக்காது. பாஸ்டருக்கு விசுவாசி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது. விசுவாசி பாஸ்டருக்கு அவன் என்ன பண்ணான்னு சொல்ல மாட்டான். அவன் சினிமா கூட போயிட்டு வருவான். பாஸ்டருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. மெய்ப்பனுடைய முக்கியமான வேலை மந்தை எங்க போகுதுன்னு கண்காணிக்கிற வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எசேக்கியேல் என்னோட கூட திருப்புங்க. எசேக்கியேல் புத்தகத்துல புக் ஆஃப் எசேக்கியேல் 38 verse number 7. 38வது அதிகாரம் 7வது வசனம். 38 verse number 7. நீ ஆயத்தப்படு. You have to be ready. You have to be prepared. நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. You have to prepare herd. ஒரு கூட்ட மக்களை, உன்னோட கூடின கூட்ட மக்களை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். இது உனக்கு கொடுத்த கடமை. ஆவியானவர்களோடு கூட பேசுங்க. அல்லேலூயா. இல்ல நான் மட்டும் பரலோகம் போயிட சுயநலவாதியா இருக்காது. ஆமென். ஒரு சுனாமி டைம்ல பால் பாக்கெட்டுக்கும் ஒரு பிரெட் பாக்கெட்டுக்கும் அநேக பேர் மாடியில நின்னு கஷ்டப்பட்டாங்க. சுனாமி டைம்ல, ஃபிளட் டைம்ல. ஒரு வாட்டி ஒரு ஃபிளட் வச்சுல சென்னையில, பால் பாக்கெட்டும் பிரெட் பாக்கெட்டும் இல்லாம கதறினாங்க. எவனாவது மேல இருந்து போட மாட்டானா? தண்ணி வழியா எவனாவது படகுல வந்து பிரெட் பாக்கெட்டும் பால் பாக்கெட்டையும் கொடுக்க மாட்டானா? குழந்தைய வச்சுக்கிட்டு, பெரியவங்களை வச்சுக்கிட்டு, ஓல்டு பீப்புளை வச்சுக்கிட்டு, லேடிஸை வச்சுக்கிட்டு அவன் தத்தளிச்சான். அல்லேலூயா. ஆமென். சேஃபா இருந்தவன் சேஃபா இருக்கணும் அப்படின்னு இருந்தான். அவன் சுயநலவாதியா இருப்பான். அல்லேலூயா. ஆமென். அவன்கிட்ட 4 பாக்கெட் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற சில பேருக்கு அந்த பால் பாக்கெட்டை கொடுக்கறவனா இருக்க வேண்டும். நீ மட்டும் நல்லா இருந்தா, இல்ல ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்கான அவனை போய் காப்பாத்துற ஒரு ஊழியம். அல்லேலூயா. ஆமென். ஒருத்தன் மரணத்துக்கு நேராக போறான், அவனை திருப்புகிற ஒரு ஊழியமா நீங்க செய்யணும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்துன்றார் கர்த்தர். ஆமென். அது மாத்திரம் இல்ல, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. அல்லேலூயா. இருக்கா? ஆமென். எசேக்கியேல் 38:7 இருக்கா? நீ you must be a watchman for them. கண்காணி. இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற பிரசங்கியார்கள், மெய்ப்பர்கள் கண்காணிகளா இருக்கிறார்களா? உன் சபையில இருக்கிற விசுவாசி என்ன பாவம் செய்யறான், எங்க வழி விலகி போறான், எங்க வஞ்சிக்கப்பட்டான்ற மெய்ப்பத்துவம், சீஷத்துவம் இருக்கிறதா? Question yourself. Ask. Question. இருக்கா? நீங்க படுற கஷ்டத்தை மாத்திரம் உங்க பாஸ்டர் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, நீங்க அப்பப்ப டிவி பாக்குறீங்களே, சினிமா பாக்குறீங்களே, இன்ஸ்டாகிராம நோண்டிட்டு இருக்கீங்களே, அத பத்தி உங்க பாஸ்டர் கிட்ட சொன்னீங்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிருபைனால சொல்றேன், என்னோட ஐக்கியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது என்னன்னா, நாங்க ஏதாவது மறைச்சு செஞ்சாலும் கர்த்தர் தரிசனங்கள் மூலமா, விஷன்ஸ் மூலமா, இல்ல சொப்பனங்கள் மூலமா பாஸ்டருக்கு, இல்ல எங்க டீம்ல இருக்க யாருக்காவது வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஒருத்தன் பேக் ஸ்லைடு ஆனா வெளிப்படுத்துவாருன்னு நான் சொல்லல. பேக் ஸ்லைடு ஆறதுக்கு முன்னாடியே வெளிப்படுத்தி, உனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வருதுன்னு கர்த்தர் காமிக்கிறாரு. ஆமா, மனம் திரும்பிடு. அல்லேலூயா. விளையாட்டுக்கு சொல்ல, கர்த்தர் என் ஐக்கியத்துல கொடுத்த ஒரு மிகப்பெரிய பலன் அதான். வருகிற பிரச்சனைய முன்னாடியே பாக்குறது தான் தரிசனம் பெற்றவன். அல்லேலூயா. அல்லேலூயா. வர பிரச்சனை முன்னாடியே பார்த்துருவாங்க. ஆமென்.
அல்லேலூயா. என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஓகேங்களா? எப்பயோ வரப்போற பிரச்சனை. ஆமென். 5 வயசுலயோ 6 வயசுலயோ பிசாசு அவனுடைய கண்கள்ல இருக்கிற அந்த சைட் பவர், இந்த பவர குறைச்சு கண்ணாடி போட வைக்கிறான் அப்படின்னு கர்த்தர் விஷன்ல கர்த்தர் என் மேய்ப்பனுக்கு காமிச்சார். ஆமென். 2 வருஷம் முன்னாடி காமிச்சார். அல்லேலூயா. இன்னும் அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வேணும். ஆமென். வரப்போகிற பிரச்சனைய முன்னாடியே பார்க்கிற ஒரு கண்காணி உனக்கு இருக்கிறான். அல்லேலூயா. தேவ சமூகம் இல்லாத ஒரு மெய்ப்பனை நீ வைத்திருப்பாய் என்றால் அவன் தரிசனம் இல்லாத மெய்ப்பெண். அவனிடத்தில் நீ சீஷத்துவத்தை எதிர்பார்க்க முடியாது. அவன் உன்னை ஜெபத்தில் வழி நடத்துவான். அவன்கிட்டயே ஜெபம் இல்லையே, உன்னை எப்படி ஜெபத்தில் வழி நடத்துவான்? ஆமென். அல்லேலூயா. நான் எந்த நபரையும் குத்தி காட்டவில்லை, பொதுவாக பேசுகிறேன். திருச்சபைகள் இழந்து போன பூர்வ வழியை குறித்து பேசுகிறேன். இன்றைக்கு சபை நடத்துகிற போதகர்கள், மெய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை பார்க்க மாட்டாமல் இருக்கிறார். உத்தியோகத்துக்கு வேலை செய்யறாங்க, கூலிக்காரர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரே நிமிஷம். வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 12வது வருஷம். யோவான், John chapter 10 verse number 12. மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனும் ஆன கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போக. புரியுதா? ஒரு கூலியால் தன்னுடைய மந்தை, தன்னுடைய ஆடுகள் தன்னுடையது அல்ல என்று நினைப்பான். ஆமே. உத்தியோகத்துக்கு காசு வருதான்னு மட்டும் பார்ப்பான். இன்னைக்கு நிறைய பேரு சீஷத்துவத்துக்குள்ள ஜனங்களை வழி நடத்த மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு உத்தியோகத்துக்கு காசு வருதா? நான் பிரசங்கம் பண்ணேன், எவன் காசு தருவான்? கூலியால். அல்லேலூயா. பீலையாம் தூமாஷ். அல்லேலூயா. தூமாஷ் ஸ்பிரிட். கூலியால் பீலையாம் தீர்க்கதரிசனம் சொன்னார்ல, அது காசு கேட்டாரு. அல்லேலூயா. தன் மந்த, தன் ஆடு கரிசனை இல்ல. அல்லேலூயா. தேவ ஜனம் கரிசனை இல்ல. போட்டு பாருங்க. மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமாய் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். ஓனாய் வருகிறத முன்னாடியே பார்க்கிற நல்ல மெய்ப்பனா இருக்கணும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஸ்டேட்மெண்ட்ல ஆடுகளுக்காக கவலைப்படுறியா? உன்னுடைய மெய்ப்பன் ஆடுகளுக்காக கவலைப்படுகிறாரா? ஆனா எத்தனை வாட்டி அழுதுருக்கேன் தெரியுமா? பெருமைக்கு சொல்லல. ஜூம் மீட்டிங்ல சில பேர் பின்வாங்கி போவாங்க. ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற சில பிள்ளைங்க பின்வாங்கி போவாங்க. அழுதுருக்கேன் லிட்டரலா. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஒருவன் விழுந்து போனால் என் மனம் எரிகிறது இல்லையா? ஆமென். எரிஞ்சிருக்கு என் மனம். ஐயோ பின்வாங்கி போகுது. அவங்க கால் பண்ணா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்கு பிரதர், ஜூம் மீட்டிங்லாம் ஜாயின் பண்ண முடியாது பிரதர். நீங்க பெற்றுக்கொள்ளுகிறது என்னதென்றது நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போகிறது நிமித்தம் நீங்கள் இழந்து போகிறது என்ன என்று இப்ப தெரியாது. இப்ப கூட தெரிஞ்சிருக்கலாம், பரலோகத்துக்கு போனா தெரியும். நாமே இழந்துட்டனே. உபதேசத்தில் உங்களை வழி நடத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை சீஷர்களாக மாற்ற சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. கரெக்டா?
3000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் பெற்ற உடனே 41வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் நம்பர் 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அடுத்த வசனம் 42nd verse, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் கம்யூனியன் அப்ப பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். What a verse. Hallelujah. 242. Amen. 242. Put it in your status. People see. Hallelujah. Acts chapter 2:42. They were under the doctrine of the apostles. Hallelujah. அந்த டாக்டரின் விட்டு போல உபதேசம். ஆமென். இன்னைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே அவ்வளவுதான். சபைக்கு ஈஸ்டருக்கும் குட் ஃப்ரைடேக்கும் கிறிஸ்துமஸுக்கும் வராங்க. அனுதினமும் சபையில் தரித்திருந்தார்கள். வாரம் தானே போறீங்க, இங்கெல்லாம் டெய்லி போனாங்க. டெய்லி ஃபெலோஷிப் இருக்கணும். டெய்லி கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணுகிறதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஐக்கியத்துல இருந்தாங்க. பாருங்க, சில நேரத்துல என்னுடைய குழு பாத்தீங்கன்னா ஜெபிக்க மாட்டோம், பிரசங்கம் கேட்க மாட்டோம், ஆனா ஒன்னாவே இருப்போம். அதான் ஃபெலோஷிப். அல்லேலூயா. அதான் ஃபெலோஷிப், அதான் ப்ரொடெக்ஷன். ஆமென். சிங்கம் தனியா இருக்கும்போது பயந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா சிங்கம் நல்லா கவனிங்க, கூட்டமா இருக்கும்போது அசால்ட்டா இருக்கும். ஏன்னா எந்த எதிர்ப்பு வந்தாலும் கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். தைரியமா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லாமா? சில நேரத்துக்கு தனிமையின் பாதையில் வழி நடத்துவார் கர்த்தர், அது வேற விஷயம். நான் சொல்றேன், ஃபெலோஷிப் இஸ் வெரி வெரி, தட் இஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட். இல்லையா? விரல் ஒண்ணு செய்யும், கை ஒண்ணு செய்யும், கால் ஒண்ணு செய்யும், ஒவ்வொன்னு செய்யும். அல்லேலூயா. சில பேர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, சில பேர் டங்ஸ்ல நல்லா யுத்தம் பண்ணி ஜெபிப்பாங்க, சில பேர் மன்றாடி ஜெபிப்பாங்க. ஒவ்வொரு கிருபையை ஒவ்வொரு மேல ஊத்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் கிருபைன்னு நான் சொல்றேன். எந்த சபையில எந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுனாலும் அந்த இடத்துல போய் அங்க இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்டை ஈஸியா கர்த்தரால எங்களுடைய ஜபத்தை கொண்டு உடைக்க முடியுது. ஏன்னா அதற்கான அனுகூலங்களை கர்த்தர் கொடுத்திருக்காரு. இப்ப மோசே டீம் மாதிரி, மோசே நல்லா மன்றாடி ஜெபிப்பாரு, மிரியம் நல்லா பாட்டு பாடும் தீர்க்க தரிசனமா, ஓகேவா? ஆரோன் போய் கோலை அடிக்கிறது, இந்த வேலை எல்லாம் செய்வாரு. யோசுவா கத்தி எடுத்து நல்லா யுத்தம் பண்ணுவாரு. பினகாசு இந்த மாதிரி உள்ள இருக்கிற பாவத்தெல்லாம் குத்தி கிழிப்பாரு. டீம் செம்மையா இருக்கா? இதே மாதிரிதான் இருக்கணும் டீம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? பிலிப்பு போய் சமாரியால பிலிப்பு என்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட அனுப்புறாங்க. பிலிப்பு போய் அங்க அற்புத அடையாளம் செய்றாராம். அல்லேலூயா. பயங்கரமா மிராக்கிள்ஸ். மந்திரவாதி எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, ஜனங்களா ரட்சிக்கப்படுறாங்க, ஆணும் பெண்ணுமா ரட்சிக்கப்படுறாங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் டீமா இல்ல அவரு. உடனே அங்க ஜெருசலேம்ல இருந்து பேதுருவையும் யோவானையும் அனுப்பினார்கள். அல்லேலூயா. அங்க சர்ச் பிளான்ட் பண்ணணும். ஆமென். அங்க இவாஞ்சலிசம் பண்ணிட்டீங்க, அங்க ஒரு சர்ச் பிளான்ட் ஆகி அங்க ஒரு பாஸ்டரை வச்சு அங்க ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அதுக்கு பேதுரு யோவான் வரார். வந்து பார்த்தா ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொள்ளாம இருக்காங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல. அல்லேலூயா. அப்போ பேதுரு யோவானும் அங்க என்ன குறை அப்படின்றத பார்த்தா அதை ஃபுல்ஃபில் பண்றாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை அங்க கொண்டு வராங்க. அதான் ஹோலி ஸ்பிரிட். புரியுதா? பவுல், இப்ப நேத்து நம்ம வாசிச்சோம்ல, ஆக்ட்ஸ் சாப்டர் 13, பவுல், பர்னபா போன்ற இன்னொரு 2-3 பேர் ஒரு டீமா சர்ச்சை நடத்துறாங்க. இன்னைக்கு அது கிடையாது. அல்லேலூயா. அந்த கம்யூனியன் இல்ல, அந்த அன்பு இல்ல, அந்த சீஷத்துவ ஐக்கியம் இல்ல சபையில. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சபை எழுப்புதலை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு சபை தன்னுடைய சாரத்தை இழந்து போனது. It lost its taste. Salt, if it is lost its taste, it is good for nothing. It is in vain. It lose its purpose. சபை அதோடைய பர்பஸ் இழந்துருச்சு, நோக்கத்தை இழந்துருச்சு. சபை இன்னைக்கு பலவீனமா இருக்கிறதின் காரணம் என்ன? சீஷத்துவம் இல்லை, ஐக்கியம் இல்ல, கூடி வருதல் இல்ல. ஒரு கால் பண்ணா ஒரே கால்,
எல்லாரும் ஒரு இடத்துல இருப்போம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை சபையால அப்படி இருக்க முடியுது? இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிருபையினால நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபை இது. ஒரு கால் பண்ணா எல்லாம் வரணும். வருவாங்களா உங்க சபையில? அல்லேலூயா, ஆமென். ஏன்பா ஒரு ரவுடி கும்பலே கூட்டமா தான் சுத்துது. ஒரு ரவுடி கும்பலே கால் பண்ணா டப்பு டப்புன்னு வருது. கர்த்தரில் அன்பினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் கூப்பிட்டா, எனக்கு அந்த வேலை இருக்கு பிரதர், எனக்கு இந்த வேலை இருக்கு பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. ஆனா இவர்கள் தரிசனத்தை முன்னிலைப்படுத்தவில்லை. தன்னுடைய வேலைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் தான் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன், உன்னோட பர்சனல் பிரேயர்ல முதல்ல உனக்காக ஜெபம் பண்றியா? பண்ணிக்கோ. ரெண்டாவது உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாது, உன்னோட ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணு. ஹalleluya. Pray for your church. Prioritize your church. உன்னுடைய ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் புரியுது? ஹalleluya. இந்த சீஷத்துவத்துக்குள் வழி நடத்துகிற ஒரு காரியம் இல்லையே. வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம் வாசி. நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான். ஆமென். பவுல் அந்த சீஷத்துவத்துக்குள்ள கொண்டு வழி நடத்தினாரு ஜனங்களை. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம். எபேசு சபையில 2 வருஷம் 3 வருஷம் ஊழியம் செய்றார். ஓகேவா? வாசிங்க. எபேசு சபை மூப்பர்களை எழுப்பி வச்சுட்டு போறாரு. அப்போஸ்தலர் இல்லையா? சர்ச்சை பிளான் பண்ணிட்டு போயிடுவார். அங்க மெய்ப்பத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அல்லேலூயா. 31வது வசனம் வாசிக்கலாமா? Acts chapter 20 verse number 31. ஆனபடியால் நான் 3 வருஷம் காலமா இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. 30வது வசனம். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தான் மெய்ப்பெண். அவன் பா சபையில சில ஓனம் இருக்குது, எச்சரிக்காரு. நான் போன பிறகு இங்க இருக்க 29வது வசனம் 20th chapter verse number 29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத குடிதான ஓனாய் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. வெளியில இருந்து ஓனாய் வரும், உள்ள இருந்து சிலது எழும்பும். களை நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கேன். தான் தரிசனம் பெற்றவன் பவுல். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சமூகத்தில் இருந்து தரிசனம் பெற்று வந்து ஒருத்தன் ஊழியம் செஞ்சானா மெய்ப்பத்துடைய ஊழியத்தை கரெக்டா செய்வான். அல்லேலூயா. சொல்றான், நான் போயிடுவேன் இப்போ. 3 வருஷம் நான் உங்களுக்குள்ள ஊழியம் செஞ்சிருக்கேன், கண்ணீரோட ஊழியம் செஞ்சிருக்கேன். விட்டுறாதீங்க சர்ச்சை. அல்லேலூயா. ஃபெலோஷிப்பை விட்டுறாதீங்க. போட்டு சொல்றாரு பாருங்க, சீஷர்களை போட்டுருக்கா. டிசைபிள்ஸ். Paul made disciples, not believers. இன்னைக்கு சபை விசுவாசிங்க 20 வருஷமா விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சீசன் யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல எங்க விசுவாசின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க காட்டுங்க. பைபிள் எல்லாமே சீஷர்கள் தான். அல்லேலூயா. சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 11ஆம் அதிகாரமா? 11ஆம் அதிகாரம் சாப்டர் நம்பர் 11 verse number 26. முதல்ல கிறிஸ்டியன்ஸ்னு நேம் பண்றாங்க. யாருக்கு? பாசிங்க. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். 1 year Paul and Barnabas, 1 year they were with the church. Daily they were preaching. Night and day they were preaching with tears. Hallelujah. Amen. அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே
கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஆமென். they call them Christians. யாருக்கு கிறிஸ்டியன் பேரு? சீஷர்களுக்கு, பிலீவர்ஸ் கிடையாது. ஆமென். if you are a believer you are not a Christian. if you are a disciple you are a Christian. ஹalleluya. ஆமென். செம்ம ஷாக்கிங்கா இருக்குல்ல? இதாங்க பைபிள். ஆமென். ஹalleluya. நான் விசுவாசி, நான் கிறிஸ்டியனா? நீ கிறிஸ்டியன் கிடையாது. ஹalleluya. நீ சீஷனா இருந்தா தான் கிறிஸ்டியன். ஆமென். you are not a Christian. if you are a believer you are a believer. you are not a Christian. Hallelujah. if you want to become a Christian, if you want to have Christ as a name on you, you need to become a disciple. Hallelujah. இயேசுவை பின்பற்றின அநேக பேர் பின்வாங்கி போனார்கள். கடின உபதேசம். எத்தனை பேர் நாளைக்கு ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆமென். நீங்க ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலனாலும் இதான் சத்தியம். Hallelujah. This is truth. if you're coming into a discipleship, you will be saved. You can do the ministry of God. God is pleased with you. Hallelujah. கர்த்தர் உங்களை சீஷராய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். not only believers. ஆமென். ஜஸ்ட் சுவாசியா இருந்துட்டு சீட்டை தேய்ச்சிட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கணக்கு கேட்பாரு. கொடுத்த தாளந்துக்கு ஏன் வேலை செய்யலன்னு கேட்பாரு. எல்லார்கிட்டையும் ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு. எல்லார்கிட்டையும் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. ஆமென். ஒரு பிரதானமான ஒரு தரிசனம் இருக்கும். சபைக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கும். நீங்க போற சபைகள்ல அல்லது நீங்க பார்க்கிற சபைகள்ல ஏதாவது தரிசனம் இருக்கா? என்ன தரிசனம்? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறது ஒரு தரிசனமா வச்சிருக்காங்களா? இளம் பீப்புள, யங் பீப்புள, டீன்ஸ, குழந்தைகளை ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு தரிசனம் இருக்கிற ஒரு மினிஸ்ட்ரி, பாரப்பட்ட ஒரு பகுதிகளுக்கு மிஷினரிகள் அனுப்பணும்ன்ற ஒரு மினிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா? சர்வீஸ் நடக்கும். நாங்க ஆராதித்துட்டு வந்துருவோம். டிசைபிள்ஸை விசுவாசிகளை எப்படி தக்க வச்சுக்கணும்னு சபை யோசிக்குதே தவிர விசுவாசிகளை எப்படி சீஷரா மாத்தணும்னு சபை யோசிக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சீஷத்துவம் இல்லாத திருச்சபைகள் திருச்சபை அல்ல. கிறிஸ்துவின் திருச்சபை அது அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு காணிக்க போட்டியா போடலையா அப்படின்னு கண்காணிக்கிற மெய்ப்பர்கள் அநேகம் உண்டு. ஆனா அந்த மந்தையில இருக்கிற அந்த ஆடு ஒழுங்கா ஊழியம் செய்தான் கண்காணிக்கிற மெய்ப்பர்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஊழியம் செஞ்ச, இன்னைக்கு ஜெபிச்சியா அப்படின்னு மெய்ப்பர்கள் கேக்குறாங்களா? பாஸ்டர்மார்கள் கேக்குறாங்களா? காணிக்க போட்டியா கேக்குறாங்க. தசமபாகம் போட்டியா? இந்த மாசம் தசமபாகம் போடலன்னா ஒரு 3 வாட்டி பாஸ்டர் வந்துருவாரு, ஹவுஸ் விசிட் பண்ணிடுவாரு. இன்னைக்கு ஜெபிச்சிங்களா? குடும்ப ஜெபம் இருக்கா உங்க வீட்டுல? கேட்டிருக்காரா? ஹவுஸ் விசிட் வர பாஸ்டர் ஃபாதர் கேட்டிருக்காரா? தம்பி ஜெபிச்சியா கேட்டிருக்காரா? பைபிள் வாசிச்சிருக்கியா கேட்டாரா? சேட். ஹல்லேலூயா. ஒரு கண்காணியின் வேலையை செய்யாமல் இருக்கிறார்கள். இதை மட்டும் வாசிச்சு முடிக்கலாமா? ஐசியா சாப்டர் 58. ஏசாயா 58வது அதிகாரம். 58 56வது அதிகாரம். 56 verse number chapter number 56 verse number 10. அவனுடைய காவல்காரர், வாட்ச்மேன், கண்காணி இல்லையா, மெய்ப்பன். அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத, ப்ராஃபிட்டிக்கா பேசுறாரு. கடைசி நாட்கள் இருக்கிற காவல்காரர் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். blind, without vision. Hallelujah. if your pastor, if your leader, if your fellowship leader, worship leader is having a vision, he will be a watchman for you. Hallelujah. Amen. கண்காணியாய் ஜாமக்காரனாய் நிற்பான். தரப்புல உனக்காக எனக்காக நிற்பான். Amen. நிக்கிறீங்களா? Hallelujah. வழி நடத்துறதே இல்லை, எங்க இருந்து நிக்கிறது? Amen. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜாமக்காரர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜூம் மீட்டிங்ல எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க? அவங்களுக்காகலாம் தரப்புல நின்று ஜெபிக்கணும். அவங்கள பத்தி கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அந்த வெளிப்பாடை பார்த்துட்டு சொல்லணும். ஹல்லேலூயா. லோத்துடைய இடத்துல நடக்கிற அந்த நியாய தீர்ப்பை குறிச்சு லோத்துக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஜெபிக்கிற ஆபிரகாமுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா?
அபிமெலேக்கு கிட்ட கத்த சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசியா இருக்கான், அவனுக்காக ஜெபம் பண்ணுவான்டா, அவனுடைய பிள்ளை அவனுடைய பொண்டாட்டி எடுக்காத, சாராளை நீ எடுத்துக்கொள்ளாத, அவன்கிட்ட அனுப்பு, அவனுக்காக ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. Are you standing in the gap? Are you a watchman for your fellowship believer or disciple? Hallelujah. நீங்க திறப்புல நிற்கிறவர்களா இருக்கணும். உங்க மெய்ப்பன் அதை விட அதிகமா நிக்கணும். அல்லேலூயா. காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். டாக்ஸ் உடைய வேலையை குலைக்கிறது தான். It will bark. Whenever there is a danger, it will bark. Hallelujah. These shepherds are not barking. Seeing the danger, they keep their mouth shut. வாயும் திறவாம இருக்காங்க. குலைக்க மாட்டாத நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறார்கள், நித்திரை பிரியர். They sleep all the time. They never do night prayers. They sleep all the time. They recommend people not to do night prayers because of health issues. Very sorry to say, your shepherd, if he is recommending to take care of your health rather than praying in night, then he is not the good shepherd. He is the shepherd what the prophetic book says. Hallelujah. Amen. தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். They don't have discernment. Discernment இல்லாத shepherd, மேய்ப்பன் இருக்கா? பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒருவனும் ஒவ்வொருவனும் தன் வழியிலும் அவனவன் தன் மூளையிலும் இருந்து தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். He is not taking that old path. He is taking his own path. Hallelujah. அவன் பூர்வ வழியை பின்பற்றுகிறதில்லை, அவனுக்கு அவனே ஒரு வழியை போட்டுக்கொண்டு அதை பின்பற்றுகிறான். இந்த மாதிரி ஒரு மேய்ப்பன். Hallelujah. How many of you can understand? There is an old path that every church and every church leader, elder, whoever proclaims the gospel, he should make people as a disciple. Hallelujah. நீங்க ஒவ்வொருவரும் சீஷரா மாறணும்ன்றதான் என்னுடைய பாரம், என்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நீங்க எதுக்காக வரீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலாம், வேணும்னு வரலாம், உங்களுக்கு வார்த்தை நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வரலாம். ஆனா இந்த மீட்டிங்குடைய நோக்கம் நீங்க எல்லாரும் டிசைபிளா மாறணும்ன்றதுதான். அல்லேலூயா. யூ மஸ்ட் பிகம் a disciple. அல்லேலூயா. ஒரு டிசைபிள் தான் இன்னொரு டிசைபிளை உண்டாக்க முடியும். ஆமென். ஒன்லி ஒரு சீஷன் தான் இன்னொரு சீஷனை உருவாக்க முடியும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிகளா இருக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல, தேவனுடைய நோக்கமும் கிடையாது, சித்தமும் கிடையாது. அல்லேலூயா. நீ சீஷனா இருந்தானா இன்னொரு சீஷனை கூட்டிட்டு வர. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கைகளை உயர்த்தி, கர்த்தாவே நான் சீஷனாய் மாற வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா. 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 கைகளை விட்டு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நீர் ஒரு விஷயம் கூட
பேசின உம்முடைய ஜன மக்களை நீர் இதோ சந்தித்து தொட்ட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற விசுவாசிகளாய் அல்ல பிதாவே, இவர்களை சீஷராய் மாற்றும். இந்த வேளையில கர்த்தருடைய சீஷத்துவத்தை குறித்து இவர்கள் இன்னும் அதிகமாய் படிக்கட்டும். ஒவ்வொரு வசனங்களும் இவர்களுடைய சிந்தனைகளுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். இவருடைய இருதயத்துல விதைகளாய் விழட்டும். ரியாந்தோ ரபதடா தோர மந்தர ஏற்றுக்கொள்ள வசனத்தை ஏற்றுக்கொள்ள வசனத்தை ரகிதனா துரமா சந்தரவே ரெபோந்த நாசந்தரா துரமலா துகபதடகடகதலபா ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சீஷர்களாய் மாற்றக்கூடிய ஒரு உன்னத பணியை கர்த்தர் நீ தருகிற கிருபைகளுக்காய் நன்றி. இந்த மேலான தரிசனம் கிரியை செய்யட்டும். இதோ உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னீங்களே, இதோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சீஷத்துவத்துக்குள்ள வழி நடத்தும், ஜப ஐக்கியத்துக்குள்ள வழி நடத்தும். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அவர்கள் தரித்திருந்தார்களே, பவுல் இதோ எபேசு சபையில சொல்லும் போது அந்த சீஷர்களை வழிவிலக பண்ணுகிற ஓநாய்கள் அநேகம் எழும்பும் அப்படின்னு தானே சொன்னாரு. இரவும் பகலும் 3 வருடம் கண்ணீரோட அவர் சீஷத்துவத்தில் அல்லவோ வழி நடத்தினார். தோ ரீகாந்தரி சந்தர கடகதலபா ரிமாந்தரா ஷடகடகதலபடகலபா அந்த பூர்வ வழியை நாங்கள் செயல்படுத்த கிருபை தருவீராக. ஏற்ற ஐக்கியத்தை இவர்களுக்கு கட்டளையிட்ட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இதோ வந்து பார் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். தி பாதாராபா ரெகிபந்தலா சந்தரியாலாதாராபா ரெபுந்தரா சரியாலா கரகடகதடகடகதலகடகதலபா நல்ல கண்காணிகள் எழும்பட்டும். இதோ குருடான மெய்ப்பராய் இருக்கிறார்களே, பகுத்தறிவில்லாத பெருவயிற்று நாய்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் நீர் வார்த்தை கொடுக்கிறீரே தகப்பனே, ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும். உண்மையான கண்காணிகள் நீ ஆயத்தப்படு. உன்னோடனே கூடின உன்னுடைய எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலான இரு என்று சொன்னீரே. ரீ தா டா தா டா பா தி பா தா டா கா டா கா தா லா பா ரபுட கதட கட கதட கடி கதட கட கதல கட கதல பட கதலவா வல்லமை புறப்பட்டு வரட்டும். கர்த்தருடைய உபதேசத்துல நிலை நிற்க பண்ணுகிற கிருபைகளை கட்டளையிடுவீராக. பொல்லாத தூமாஷின் ஆவி வேளையில எரியட்டும். ரீபான் துரம் தனகந்தடு ரகடகடகதட புடகதனமுனியா சந்தரியானா துரபடகதடகடகதலபடகதனமுடகதலபடகதலவா வல்லமை புறப்பிக்கப்பட என்ற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்த சகல தடைகள் உடையட்டும். You are no longer you are not called to become a believer forever. You are called to become a disciple, to follow Christ. Paul is saying, follow me as I follow Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்னது போல இதோ ஒரு மெய்ப்பத்துவத்தை இதோ நீர் கட்டவிழ்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய தரிசனத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறேன். பிரதான மெய்ப்பனாகி நீர் வரும்போது இதோ நாங்கள் வெறும் கையாய் நிற்காதபடிக்கு ஆத்துமாக்களோடு நிற்கக்கூடிய கிருபைகளை தாங்க. சீஷர்களை பிறப்பிக்கக்கூடிய கிருபைகளை கட்டளையிடுவீராக. தீபா தீனானா தூரானா சந்தர கடகதடகடகதலபா சகல வியாதியின் கட்டுகள் உடையட்டும். எல்லா பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். ரைட் நவ் விட்டுதலைகள் உண்டாகட்டும். கர்த்தருக்கு காத்திரு. கழுகுல போல செடைகள் அடித்து உயர பரப்பாய் சிந்தனையில இருக்கிற எல்லா கட்டுகள் உடைகிறது. உங்களுடைய எல்லா தவறான அண்டர்ஸ்டாண்டிங்க கர்த்தர் உடைக்கிறார். புரிதலை உடைக்கிறார். ரிக்காந்தடாலா வரும் சண்டரகடகதலபா ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புக்கொடு மகளே. உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதுல உன்னுடைய விண்ணை விட்டு உன்னுடைய கண்களை எடுக்காதே. இதோ கீழான காரியங்களை நோக்காதே. இதோ கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீ பயன்படும்படிக்கு இதோ உன் வயது தடை அல்ல. நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் இதோ உன்னை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்வேன் என்று வாக்குப்படலாம். இதோ ரியாந்தரா சந்தரக வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ரேத்தோரி பூந்தோரு சந்தரகடகதலபடகதலபா சபைக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். சகல தடைகள் உடையட்டும். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.